அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி நானூறு பதிவேற்ற 339வது நாள், பாடல் 337. நல் கூர்ந்தவர்க்கு நனி பெரியர் ஆகினார், செல்விறந்து ஆகி செலல் வேண்டா. ஒல்வது இறந்து அவர் செய்யும் வருத்தம், குருவி குரங்கு அறுப்ப சோறும் உடல். செல்வத்தில் பெரியவர்கள், வசதியானவர்கள் ஏழைகள் வீட்டிற்கு விருந்துண்ண செல்லக்கூடாது. வறியவர்கள் எளிய உணவை அவர்களுக்கு ஏற்றாற் போல் உண்ணக்கூடியவர்களாய் இருப்பவர்களாதலால், செல்வத்தில் மிக்கவர்கள் தாம் உண்கிற உணவு அங்கு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு போவது தவறு. மேலும் செல்வத்தில் சிறந்தவர்கள் வறியவருக்கு உதவ வேண்டுமே தவிர, வறியவர்களிடத்திலே சென்று உணவு உண்ணுவது என்பது தகாது. அது குருவியினுடைய தொடையை அறுத்தால் குருவி மாண்டு போவது போல, இவர்கள் அவர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு செல்வது என்பதே அவர்களுக்கு மிகவும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். எனவே செல்வம் உடையவர்கள் வறுமையுடையவர்களுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு விருந்தாக செல்லக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். வறுமையில் உழல்கிறவர்கள், கஷ்டத்திலே இருப்பவர்களிடம் அவர்கள் விருந்து கழைக்கிறார்கள் என்று பெரியவர்கள் அல்லது செல்வத்தில் சிறந்தவர்கள் செல்வது என்பது மேன்மேலும் அந்த வறியவர்களை துன்பத்திலே தான் ஆழ்த்தினை தவிர நல்லது செய்யாது என்பதனால், செல்வத்தில் மிக்கோர் அவரை விட வறியவரிடத்தில் விருந்துண்ண செல்லல் கூடாது என்று உரைத்த பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். நல் கூர்ந்தவர்க்கு நனி பெரியர் ஆயினார், செல் விருந்து ஆகி செலல் வேண்டா. ஒல்வது இறந்து அவர் செய்யும் வருத்தம், குருவி குரங்கு அறுப்ப சோறும் உடர். நன்றி, வணக்கம்.